இப்போ திருவள்ளுவர் தினம் வந்தது இல்லையா, அந்த இதில் திருவள்ளுவருக்கு வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போடுறது, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அதை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தாலேவும் அவர் வந்து துறவிதான். தாடி வச்சு கையில் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி கையில் எழுத்தாணி ஓலைச்சுவடி இது எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அப்படித்தான் பார்த்து பழகிருக்கோம். என்னைக்கு இந்த திராவிட கூட்டம் வந்துச்சோ, வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தோம்னா அந்த மத வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, எது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தேசியம் வந்துடக்கூடாது, ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு தமிழருங்கிற ஒரு உணர்வு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இப்போ போன தடவை பார்த்தோம்னா ஆர்.என். ரவியை வந்து ரொம்ப பாடுபடுத்தி அவரை வந்து இவங்க என்னன்னா கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. ஆனால் போறேன்ட்டு அவர் இந்த கவர்மெண்ட்டை பற்றி நல்லா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு போல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கவர்னர் அர்லேக்கர் அவர்கள் நீ அப்படியா செய்கிற, உன இப்படி தாண்டா செய்வேன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே இன்னைக்கு இருக்கும் தாவேகா அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக நான்லாம் நன்றி சொல்லுவேன். ஏன்னா வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு ஆய்வுன்னு கத்துனாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் வாயே திறக்கல. அதே மாதிரி அவங்க அமைச்சர்களுமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த காவி ட்ரெஸ் போட்டதுக்காக அவங்களுடைய அமைச்சர்களில் நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள் கூட அதை இப்போ பற்றி பேச முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக கடந்து போயிட்டாரு. யாருமே வந்து அதுக்கு பதிலே கொடுக்கல. அப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கு எல்லாமே தெரியுது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து இப்படி தான் இருக்கணும், அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு. அதுக்காகவே பார்த்தோம்னா இந்த 2 விஷயத்துக்காகவேவும் முதல்வர் விஜய்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக நாளாக நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த திராவிட கூட்டங்கள் இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கெல்லாம். ஏன்னா இப்போ நான் அடிக்கிறதுக்கு யாரா வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து போட்டு பழத்தி, அதாவது எப்படி சொல்கிறாங்க, போட்டு அடித்து நொறுக்கி எடுக்கிறாங்க. அவங்க எந்த வழியிலையும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்தது தவறாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த திராவிட கூட்டத்தை வந்து கதற விடுறாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு எனக்கெல்லாமே. இல்லை குறிப்பாக பார்த்தோம்னா நிறைய இஸ்லாமிய பெயர் கொண்ட ஐடிகளில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு இவர் வந்து இஸ்லாமிய, அதாவது ஆதாமியினுடைய வழித்தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நிறைய பேர் வந்து இதை போட்டிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் திருவள்ளுவருக்கும் இஸ்லாத்திற்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து புலால் உண்ணாமை, மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து இந்த 2 நாளில் ஓசியில் கொடுத்த பக்ரீத் கறி ஆகட்டும், கூட்டு குர்பானியில் கொடுத்த மாட்டுக்கறி எல்லாம் திண்டுட்டு கொழுத்து போயிட்டு இந்த 2 நாளில் இருந்துட்டு இப்போ வந்து தேவையில்லாமல் மற்றவங்களை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம ஆளுங்க வந்து 4 பொண்டாட்டிலேருந்து 11 பொண்டாட்டி வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க கண்டிப்பாக வந்து நம்புறாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா 7 ஜென்மங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருமே நம்புறாங்க. இது வந்து இஸ்லாத்துல வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னொன்று ரொம்ப சிம்பிளான விஷயம், இப்போ எல்லாரும் பச்சை கலர்ல திருவள்ளுவரை போட்டிருக்கீங்க இல்லையா, அத்தனை ஐடியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவரை வந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சு பத்தியப்படுத்தி வச்சு கையெடுத்து கும்பிடுங்க. அந்த கையெடுத்து கும்பிட்டு மறுபடியும் போஸ்ட் போடணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்க வீட்டில் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு திருவள்ளுவர், திருவள்ளுவன், வாசுகி அப்படிங்கிற பேரை கண்டிப்பாக வைங்க. அது வச்சாலேயும் வந்து அதுவும் வைக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ நம்ம எல்லாரும் வந்து குரானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு திருக்குறளில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணுனா நிறைய முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சகிப்புத்தன்மைங்க, இப்போ நான் ஒரு வீடியோ சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தோம்னா இதில் எங்கே வந்து ஒரு 17 வயசு பையனுக்கு சகிப்புத்தன்மை எங்கே போச்சு, அவங்க பெற்றவங்க என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இப்போ ஒரு ஹிந்துவா அப்படின்னு சொல்லி இப்போ ஏன்னா நிறைய ஹிந்துக்களுமே பார்த்தோம்னா ஹிந்துன்னு ஒரு மதமே இல்லை, சைவம் வைணவம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய டாபிக், அதில் நான் போக விரும்பலை. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே இங்கே இருக்கும் நம்ம மக்களை வந்து குழப்பி விடுறதுக்கு, அவங்கள வந்து யோசிக்க விடாமல் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சாலே போதும். அது இங்கே புரிகிற அளவுக்கு யாருக்கும் வந்து நமக்கு டைமே இல்லை. ஒழுக்கம், நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, களவாங்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, இது எல்லாமே வந்து திருக்குறளில் இருக்குது. நம்ம குரானில் இருந்தாலுமே வந்து யாருமே வந்து நம்மளாம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க நீ முஸ்லீமே இல்லை, நீ நரகத்துக்குத்தே போவாய் அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், நரகத்துக்கே நான் போயிடுறேன். ஏன்னா சொர்க்கத்துக்கு போய் அங்கே போய் ஒசாமா பின் லேடன்ல இருந்து காதர் கான், நாசர் கான், ஆத்திக் அகமது, முக்தார் அகமது, இங்கே இருக்கிற நம்ம கோவை பாட்சா மாதிரி ஆளுக கூடலாம் நம்ம சொர்க்கத்துக்கெல்லாம் நம்மளால் வாழ முடியாது. அதனால் நான் வந்து நரகத்துக்கே போயிடுறேன். அதுதான் சேஃபும் கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட இந்த பயங்கரவாதிகள் கூடலாம் வந்து யாருமே வாழ முடியாது. அதனால் நரகமாகவே போய்க்கலாம். அந்த சொர்க்கங்கிற கான்செப்டே வேண்டாம். இதே இது ஹிந்துக்களில் பார்த்தோம்னா சொர்க்கம், நரகம் இருக்குது. நம்ம செய்யும் ஒவ்வொரு
ஒவ்வொரு கெடுதலுக்கும் ஒவ்வொரு தவறுகளுக்குமே வந்து கர்மா வந்து நம்மளை அதை தண்டிக்கும், நம்ம செஞ்ச தவறுகளை வந்து தண்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், பள்ளியை கொன்றால் 100 நன்மை அப்படின்ட்டு. உண்மையில எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மனுஷரையும் கொள்றீங்க, கடைசியில் பள்ளியை கூட வேடா விட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வந்துருச்சு. கடைசியில் பள்ளியை ஒரே தடவை கொன்றால் 100 நன்மை, 2 முறை அடித்து கொன்றால் 50 நன்மை, அப்படி 3 தடவை அடித்து கொண்டால் 25 நன்மை அப்படின்ட்டு. எங்கடா இருக்கீங்க? எப்படி இப்படிலாம் வீடியோ போடுறாங்கன்னு உண்மையிலே தெரியல எனக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை செஞ்சு இருக்கிறவங்ககிட்ட வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளுடைய சமூகம் இன்னைக்கு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? இந்தியா முழுவதும் பார்த்தா மிகவும், அதாவது தலித் மக்களை விட கல்வி அறிவிலையும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். வடநாட்டு பக்கம் போகிறவானா பஞ்சர் ஓட்டுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எல்லாரும் செருப்பு கடை, விளக்கமாத்து கடை, மட்டன் கடை, சிக்கன் கடை, பிரியாணி கடை, மீன் கடை, இதில் தான் நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமமான வீடுகளுக்கு மேக்சிமமான பிள்ளைகள். அதனால் அந்த பிள்ளைகள் வந்து எப்படி முன்னேற்றணும், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி முன்னேறணும்னு நினச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். இல்லாட்டினா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இது வந்து நம்ம தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இதே வந்து ஒரு 2 ஸ்டேட் தள்ளி அங்கே இருந்திருந்தோம்னா இந்நேரம் பொந்துக்குள்ளே இருந்தால் கூட அங்கே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வந்து இழுத்து கொண்டு வந்து ரோட்டில் போட்டு சாத்துல லைவாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லையும் காமிச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து யாருமே இப்படி ஒரு பதிவு, அவங்களுடைய தெய்வங்களாகட்டும், இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு அவமரியாதையாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கும் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே, மாமையா மச்சான் தானே, அதனால் வந்து சகிச்சுட்டு போகிறாங்க. அதனால் இங்கே இருக்கும் இந்த இஸ்லாமிய ஐடிகளில் இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள்ட்டுமே வந்து கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்குது. இதே மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் திருவள்ளுவர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு அவர்கிட்ட வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு திருவள்ளுவருங்கிற பேரெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் இவங்க எல்லாருமே வந்து போஸ்ட் போடுவாங்கன்னு நம்புவோம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.